ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பர்ஃபெக்ட் என்ஐனஸோட அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலனா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கிளாவ் அப்படியே வாவை பார்த்துட்டு வரான். லேட் நைட் ட்ரிங்க் பண்ணாதான்னு சொன்னால் நீ கேட்க மாட்டியான்னு. யோதா அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தான். அதான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யோதாவை பார்த்தோன்னே கிளாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் போகிறான். நீல திருந்தவே மாட்டியா? நீ இப்படி பண்ணுற? மூஞ்சியை பார்த்தியா? எப்பயாவது திருந்துற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கா? நம்பிக்கையே வராது உன்னை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கிளாவ் அவனை பார்த்து கத்திட்டே இருக்க, யோதா கண்ணோட கையை பிடிச்சிட்டு போலாவா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு அந்த பக்கம் போகிறான். இங்கே கிளாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அவன் அப்படி ஒன்றுமே சொல்லாமல் போகவும் அவன் கிட்ட ஏதாவது ஒரு சண்டை போடணும்னு சொல்லி போகலான்னு ட்ரை பண்ணுறான். வா டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு, கிளாவ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நமக்கு என்னடா ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்க. அப்புறம் ஒரு வழியாக இங்கே காண்டோக்கு வந்தாச்சு. வந்தோடனே சரி ஓகேன்னு சைன் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம யோதா கன் அவனை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்னதான் சைன் பண்ணியிருக்கான்னு போய் பார்த்தா, லேட் நைட்டில் கோங்கி சாப்பிட போயிருக்கோங்கிற மாதிரி சைன் பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டு கண் அடப்பாவி இத்தனை நாள் இது சொல்லிட்டு தான் போனியாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்க. அடுத்து அப்படியே வா வேகமாக போக, உன்கிட்ட பேசணும்னு சொல்லி கிளாவ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் உங்ககிட்ட பேசணும். இல்லை இப்போதைக்கு உங்ககிட்ட என்னால் பேச முடியாது. நீ இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற? நீங்கள் 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்ல, நான் என்ன சொன்னேங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, அமைதியாக கேளு. சும்மா என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காத. நீ பேசுகிறது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குன்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி வா பேசுகிறாங்க. கிளாவ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. கார் எடுத்துகிட்டு வா அப்படியே வேகமாக அந்த பக்கம் போயிட்டா. கிளாவ் அப்படியே ஒரு மாதிரி கவலையாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சேம் டைம் அடுத்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து அமைதியாக இருக்க, இன்றைக்கி நைட் என்ன இருந்ததுன்னு என்கிட்ட கேட்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி யோதா காரனை பார்த்து கேட்க, ஒன்றும் நான் கேட்க மாட்டேப்பா, அதான் எனக்கே தெரியுதே. பரவாயில்ல, நீ இப்படியே தான் இருக்க, புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் ஒன்று, நீ சண்டை போடாமல் இருந்தால் எனக்கு ஓகேன்னு சொல்ல, சரி நான் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு யோதா போகிறான். ஒரு செகண்ட் நின்றுட்டு கண்ணை பார்த்துட்டு பக்கத்தில் வரான். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க உன் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு, உண்மையாக கூட்டிகிட்டு போவியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோதா கேட்க, அதான் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல, கண்டிப்பாக ஒன்று என்னோடய வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவன் தலையில் கை வச்சு ஒரு செகண்ட் யோதா அவனை பார்த்துட்டே இருக்க, கை எடுறாங்கிற மாதிரி கையை பிடிச்சி தட்டி விட்டான். அவனை பார்த்துட்டு மறுபடியும் கை வைக்க போகிறான். எதுக்கு சும்மா என் தலையில் கை வச்சுட்டே இருக்கே நீ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, உன் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அப்படியே டாகை தொடுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஏய் என்னை பார்த்தா உனக்கு டாக் மாதிரி இருக்கா? நில்லு இங்கே பாரு, நீ பாத்ரூமில் வலிக்கி விட்டு விழுகுவ பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்க. யோதா பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன், என்னை பார்த்தா என்ன டாக் மாதிரியா இருக்குது, ஓவராக பேசுகிறாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது அவனுக்கு. சேம் டைம் அடுத்து கிளாவ் வாவை பார்க்கறதுக்காக அவனோட காண்டோக்கு வந்துட்டான். பட் உள்ளே போகலாமா வேணாமான்னு வெளியே நின்று யோசிச்சிட்டே இருக்கான். அவனுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் போல். காலிங் பெல் கிட்ட கையை கொண்டு போகிறான். அதுக்கப்புறம் பெல் அடிக்கலை, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நின்று பார்த்துட்டு அப்படியே அங்கேயே கீழே உட்காந்து யோசிச்சுட்டே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே கையெல்லாம் கட்டிட்டு சார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு க்யூட்டாக அழுதுகிட்டே இருக்க, அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. யோதா அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நின்று ரசித்து கன்று பார்க்குறான். பெட்ஷீட்லாம் கீழே இருக்குது, எடுத்து அப்படியே அவனுக்கு போற்றி விட்டுட்டு ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு, அங்கே பாரு குழந்த மாதிரி எவ்வளோ க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுருக்கான். இங்கே சார் அப்படியே வாயை திறந்துட்டு தூங்கிட்டே இருக்க, சரி லேட் ஆயிடுச்சு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் யோதா தூங்கவே இல்லை. அவன் பேசினதை கேட்டுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருக்காரு சார். அப்புறம் கன்னு காலேஜில் உட்காந்து அமைதியாக இருக்க, அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன்டா இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்க, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாற்றி ஓட்டிகிட்ருக்காங்க. இங்கே பாரு என்ன மாதிரி இப்படி உட்காரு, அப்போ தான் படிக்கிற பையன் மாதிரி இருக்கும், என்னை காப்பி பண்ணாதுடான்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்க. யோதா அப்படியே உள்ள வரான். யோதாவை பார்த்தோன்னே மற்ற 2 பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த அப்படி அப்படிங்கிற மாதிரி டையை கொடுக்க, ஓ சாரி நான் காலையில் லேட் ஆகிடுச்சா, சீக்கிரம் வந்தனால உனக்கு ரெடி பண்ணி வைக்க நான் மறந்துட்டேன், ஐம் சாரின்னு சொல்லி டையை கட்டி விட்டுட்ருக்காங்க. என்னதாண்டா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் இவனுங்க 3 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னைக்கு பர்த்டே இருக்குல்ல ஈவினிங், நீ வருவியான்னு சொல்லி கேட்க, நீ வருவியா அப்படின்னு சொல்லி யோதா வந்து கண்ணை பார்த்து கேட்குறான். கண்டிப்பாக நானும் வருவேன், அப்போ நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ ஜாலி, அப்போ ஜாயின் பண்ணிக்கோ, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரும் பார்த்து பயந்துக்கிட்டே உட்காந்துருக்க. ஓகே டை கட்டியாச்சு, ஈவினிங் பார்க்கலாம், பாய். ஓகே கிளாஸில் நல்லா கவனமாக இருக்கணும் சரியான்னு சொல்ல, அவனோட முடியில் கை வச்சுட்டு அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு, சரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது பீகிள், நீயும் கிளாஸில் கவனமாக இருன்னு சொல்ல, என்னதாண்டா அங்கே நடக்குது ஒன்றுமே புரியலடான்னு இவனுங்க 3 பேரும் புலம்பிகிட்ருக்காங்க. ஒரு செகண்ட் 2 பேரோட கண்ணு மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க, என்னமோ நடக்குதுன்னு இவனும் தலையில் கை வச்சுட்டு எல்லாரும் அப்படியே அவனை மாதிரியே செஞ்சு
காட்டுறாங்க. கிளாஸில் கவனமாக இரு சரியான்னு சொல்ல, டே போதும் உங்களுக்குலாம் என்னாச்சு, ஏன் சும்மா என்னை ஓட்டிகிட்டே இருக்கீங்க, போடா கோங்கன்னு கோங்கு மண்டியில் ஒரு தட்ட அடுத்து இங்கே நம்ம வா தான் காட்டுறாங்க. வா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா கிளாவ் அப்படியே படுத்திருக்கான் வெளியவே. டே என்னடா பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி ஷாக் ஆயிடுச்சு அவனுக்கு. நீ என்ன பண்ணுற இங்கே எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நைட்டே வந்துட்டேங்கிற மாதிரி உனக்கு என் மேலே கோவம் இல்லையாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். எதுக்குடா வந்த, மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொல்ல, ஆட பாவி நைட்டு ஃபுல்லாக வெளியவே தூங்கிட்டு இருந்தேன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் கேட்குறான். ஆமாம் நான் வந்தேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். அப்புறம் நான் கதவை தட்டினா நீ ஏதாவது கோவப்படுவியோன்னு எனக்கு கஷ்டமாக இருந்தது. வா ஐம் சாரி வா, நான் தப்பாக பேசிட்டேன் நேற்று நைட்டு, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லி கிளாவ் அவனை பார்த்துட்டே இருக்க, வா அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நான் எப்போயோ உன்னை மன்னிச்சிட்டேன், நைட்டு ஃபுல்லாக எதுக்கு வெளியவே படுத்திருக்கேன்னு சொல்ல, அது இவ்வளோ ஈஸியாக என்னை நீ மன்னிச்சிருவியா, ஏன் இவ்வளோ ஈஸியாக என்னை மன்னிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா நீ அப்படின்னு சொல்லி அவன் கையை ஒரு செகண்ட் பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணுறங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி வா சொல்கிறான். அப்புறம் அப்படியே அவன் மடியில் படுத்துக்கிறான். ஒரு செகண்ட் 2 பேரும் பார்த்துட்டே இருக்க, கிளாவ் சொல்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உன்னை இழந்துருவணும்னு பயமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ என்னை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், யாருக்கிட்டையும் நீ உன்னை கம்பேர் பண்ணவே வேணாம், அன்றைக்கி நான் உன்னை தானே சூஸ் பண்ணேன், ஸோ நான் உன்னை சூஸ் பண்ணதுக்கான அர்த்தம் என்ன, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் நீ பயப்படவே வேண்டாம், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசு சரியானு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. 2 பேரும் க்யூட்டாக அழகாக அப்படியே அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ்ஸிங் மூமெண்ட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக போயிட்டுருக்க. சும்மாவே இவங்க கெமிஸ்ட்ரி எப்பயுமே ஹைலைட்டில் இருக்கும். ஸோ சைடு கேரக்டராக இருந்தாலும் இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்பயுமே சூப்பர் தான். அப்புறம் இங்கே ஈவினிங் லக்கி ட்ராக்காக எல்லாமே கவுண்ட் பண்ணி அந்த பேப்பர்ஸ்லாம் நம்பர்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணி தான் எல்லாத்தையும் ஒட்டிகிட்ருக்கான், கட்டி விட்டுட்ருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு யோத்தா வரான். எல்லாம் முடிஞ்சுதா, ஓகே ஓகே, சேம் நம்பராக வேணும்ல, அதான் எல்லா நம்பர்ஸையும் அப்படியே அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஓ எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா, மொத்தமாக 247 வருது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் நான் முடிக்கல. ஓ சரி, ஏன் கேட்குற, ஒன்றும் இல்லை ஹெல்ப் பண்ணலாமான்னு தான் கேட்டேன். கண்டிப்பாக வா வா, இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் கட்டி விட்டேன்னா சரியாயிரும்னு சொல்ல, ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி யோத்தா ஹெல்ப் பண்ணுறக்காக அங்கே போயிட்டான். ஆல்ரெடி நான் 211 முடிச்சிட்டேன், மற்ற நம்பர்ஸ் மட்டும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி க்யூட்டாக இருக்குது அந்த இடமே, எல்லோரும் அங்கே வராங்க. ஸோ அங்கே சாம் தான் இருக்கான். சாம் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிவிட்டு ஹாய் கன் அப்படின்னு சொல்லி மைக்கில் கத்த, ஐயோ வாயை மூடுங்க சீனியர் வாயை மூடுங்க, ஏன் பேர் படுத்துறீங்கிற மாதிரி அவன் கத்திட்டே இருக்கான். டே 5 சும்மா இருடா, அங்கே பாருடா எல்லோரும் முன்னாடி என் பேரை சொல்கிறாங்க, எல்லோரும் என்னையே பார்க்குறாங்கங்கிற மாதிரி வெக்கமாக இருக்குது. ஏண்டா உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ எப்பயுமே எங்கள் கூடயே சுற்றிட்டுருக்கியே, உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு பையை பார்த்து கேட்க, நிறைய பேர் இருக்காங்கடா, பட் எனக்கு என்னன்னா உங்கள் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு, ஏன்னா அப்போ தான் உங்ககிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கள, ஆல்ரெடி என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கிடைக்கலையா, ஸோ அந்த மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ணுறக்கா தான் உங்கள் பக்கமே சுற்றிட்டுருக்கேன், கெமிக்கல் மேஜரில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்ல, போதும் இதுக்கு மேலே இவன் பேசுகிறத கேட்க வேணாம் வாங்க போயிடலான்னு சொல்லி எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி 8 பில்லியன் ஸ்டார்ஸ் இந்த ட்ரீஸில் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு பேப்பராக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களோட பட்டி யாருன்னு சீக்கிரம் தெரியும், ஓகேவா, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க தான் உங்களோட பட்டி, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், ஏதாவது கொஸ்டின் இருக்கா, இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்ல, வாவ் ஜாலின்னு சொல்ல எல்லோரும் மாற்றி போயிட்டாங்க. அப்பா எனக்கு ஏதாவது நல்ல ஒரு பட்டி கிடைக்கணும், ஆனால் அந்த 5 மட்டும் எனக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏண்டா அவன் வந்தால் என்னன்னு சொல்லி எல்லோரும் காமெடி பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க, பையை ஓட்டிகிட்டு இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. ஆமாம் நம்ம எந்த பக்கம் போகலாம், இந்த சைடா அந்த சைடு கூட்டமாக இருக்குது, அங்கே எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம், கடைசியாக போய் எடுத்துக்கலாம், அப்போ தான் ஜாலியாக இருக்கும்ல, ஆமாம்ல யார் பட்டியாக வர போகிறாங்களோ தெரியலன்னு பேசிகிட்டு இருக்க, டக்குன்னு இடையில வந்து அப்படியே நிற்கிறான் அங்கே நம்ம யோத்தா கன்னு பக்கத்தில். நீ உன்னோட பட்டி பார்த்துட்டியா, இன்னும் நான் எதுவுமே எடுக்கல, நானும் இன்னும் எடுக்கல, சரி வா நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி கன்னோட கையை பிடிச்சி யோத்தா கூட்டிகிட்டு போக, இவங்க 4 பேருக்கும் ஒன்றும் புரியல. டேய் நாங்களே எங்கடா எங்களை விட்டுட்டு போகிறீங்க, அட பாவிங்களான்னு சொல்ல, உடனே பை சொல்கிறான், வா நம்ம அந்த பக்கம் போகலாம், அவனுங்களாம் நம்மளை கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க 4 பேர் இந்த பக்கம் போயிட்டாங்க. அடுத்து இங்கே இருக்கான்ல அந்த இடத்துக்கு வந்தாச்சு. உன் பட்டியை பார்த்துட்டியா, இன்னும் இல்லை, லக்கி நம்பர் இந்த பக்கம் நிறைய இருக்குது, உனக்கு வேணுங்கிற நம்பர் நீ எடுத்துக்கோன்னு சொல்ல, வா சூப்பரில் இரு நாங்கள் எடுக்க போகிறேன்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் கன்று போகிறான்.
போகிறான். அடுத்து இந்த சைடில் நம்ம யோதா சார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பேக்கெட்லேருந்து 2 பேப்பர் எடுக்கிறான். அது 2மே ஒரே நம்பர் போல். ஆர்ம் அதை பார்த்துட்டான். அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. பார்த்ததை யோதா பார்க்கல. ஆக்சுவலி நான் ஒன்று கட் பண்ணேன், 2 பேப்பர் வந்துடுச்சு, நீ ஒன்று நான் ஒன்று வச்சுக்கலாமா இந்த அப்படிங்கிற மாதிரி ஆக்சிடெண்ட்டாக நடந்த மாதிரி கண்ணுக்கிட்ட கொடுக்க அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சரி ஓகே, அப்போ அதுவே எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி போய் அதை வாங்குறான். ஐயோ எனக்கு நல்ல ஒரு பட்டியாக கிடைக்கணும்ப்பா, ஓப்பன் பண்ணவான்னு ஆம்கிட்ட கேட்க பண்ணுன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். 248 யார் எதுன்னு தெரியல. சரி ஓ நம்பர் எதுன்னு சொல்லி கேட்க அங்கே பார்த்தா 248ன்னு இருக்குது. அப்போ நம்ம 2 பேரும் பட்டீஸா, வாவ் சூப்பர் இல்லை, சேம் நம்பர் கிடச்சிருக்கு, என்ன ஒரு கோயின்சிடென்ட்னு கன்னு சொல்கிறான். இங்கே பார்த்தீங்களா நாங்கள் 2 பேரும் பட்டீஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆமாம் கோயின்சிடென்ட்டாக நடந்தது தானே, சேம் நம்பர் கிடச்சிருக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி யோதாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறான். இதை பார்க்கும்போது யோதாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கலாமா, இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து மீட் பண்ணலாம். என் பேர் கன்னு சொல்ல ஆல்ரெடி நமக்கு தான் எல்லாமே தெரியல. ஹலோ இது அப்படி இல்லை, ப்ளீஸ் கையை கூட, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா, சரி இந்தா அப்படிங்கிற மாதிரி யோதா அவனுக்கு கை கொடுக்குறான். என் பேர் கன்னு, கெமிக்கல் மேஜரில் படிக்கிறேன், நீங்கள் யோதா அப்படின்னு சொல்லிட்டு யோதான்னு 2 டைம் சொல்கிறான். ஆமாம் ஏன் உங்கள் பேர் 2 டைம் சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல அது அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுக்க நீ அப்பப்போ டென்ஷன் பண்ணுவீல அதனால தான் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி ஓகே அதுவும் கிரேட்டாக தான் இருக்குது. சரி ஓகே நல்ல வேலை, உனக்கு வேறு யார் கூடயா இருந்தால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன், என் கூட இருக்கனால உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த வருஷம் ஃபுல்லாக நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கன் யோதாவை பார்த்து சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்ல ஆனால் என்ன ஒரு கோயின்சிடென்ட், நம்பவே முடியல, நம்ம 2 பேருக்கும் ஒரே நம்பர் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச பக்கத்தில் வரான். 2 பேரும் ஒருத்தர் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்ல கண்டிப்பாக பார்த்துப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த பக்கம் போக என்ன ஒரு கோயின்சிடென்ட்னு சொல்ல யோதா டக்குன்னு திரும்பி பார்க்க சிரிச்சுட்டு என்னை பார்த்த மாதிரியே இருக்குடான்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் காண்டோக்கு வந்தாச்சு. அங்கே வந்தோடனே ஆர்க்கு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆர்க் இருக்க மாதிரியே தெரியல. ஆர்க் நீ எங்கே இருக்க, ஹலோ 1 2 3 1 2 3ன்னு மைக்கில் கத்துற மாதிரி அவன் பாட்டுக்கு ஆர்க்குன்னு கத்திட்டு இருக்க. நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து அப்படியே ஆர்க் எட்டி பார்க்குறான். ஓ இங்கே தான் இருக்கியா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி அவனோட அந்த கோட்டை கழட்டுறான். அப்படியே அதை கழட்டி அந்த ஜாக்கெட் அங்கே போடலான்னு போக 1 நிமிஷம் இருன்னு சொல்லி அதை அப்படியே தூக்கி சுருட்டி அந்த பக்கம் தூக்கி போட போகிறான். என்ன பண்ணுற, எதுக்கு என்னோட ஜாக்கெட் எடுக்கிற, ஒன்றும் இல்லை நான் அதை தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்டேன். எதுக்குடா தூக்கி போட்டேன், அப்புறம் நான் கிளாஸ்க்கு எது போட்டு போகிறதுன்னு சொல்ல அது என்னோட இன்டர்ன்ஷிப் முடிகிற வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன்ல, நீ அப்போ என்னோட ஜாக்கெட் தான் போடணும். அது ஏன்னா நீ என்னோட ஜாக்கெட் போட்டேன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நீ என்னோட ஆளுன்னு தெரிஞ்சிடும், ஸோ அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல இது கொஞ்சம் ஓவரா இல்லையா, என் பாய் ஃப்ரெண்ட் இவ்வளோ க்யூட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப பொசசிவ் தான், அதுக்கு என்ன பண்ண முடியும்னு கன்னத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ எப்போ பார்த்தாலும் பூனைக்குட்டி மாதிரி இப்படியே தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கான். அடுத்தது இங்கே ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க 3 பேரும், அதாவது நம்ம கோங்கு 5 அப்புறம் கன்னு. ஏண்டா உண்மையாகவே உங்கள் 2 பேருக்கும் ஒரே நம்பர் தான் கிடச்சிதாடான்னு சொல்லி கேட்க ஆமாடா நினச்சி கூட பார்க்கல, எங்கள் 2 பேருக்கும் ஒரே நம்பர், எதிர்பார்க்கவே இல்லைடா, யாருக்குமே இந்த மாதிரி அமையாதில்ல, எனக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு, இதுதான் தலையெழுத்துன்னு நினைக்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா இது பார்க்கும்போதுன்னு நம்பரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க என்னமோ நடக்குது ஒன்றும் புரியல, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குன்னு 5 சொல்கிறான். வித்தியாசமா என்ன சொல்கிற, ஆமாம் நீ யோதாவை பற்றி பேசும்போது எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க, உன் முகம் ஃபுல்லாக சிரிப்பாக இருக்குன்னு சொல்ல நான் சிரிக்கவே இல்லையே, உண்மையாக தான் நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கன்னு கோங்கு சொல்கிறான். இல்லைடா நான் சிரிக்கவே இல்லைன்னு சொல்ல என்னமோ நடக்குதுடா, உண்மையாக உனக்கு ஒரு வேலை யோதாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல கரெக்டாக யோதா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். நீ எப்படிடா உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க டோர் லாக் பண்ணல அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கையில் கீயை காட்டுறான். என்னடா கீ, நான் ரூமுக்கு போனேன், எப்படி நீ கீயை விட்டுட்டு தான் போயிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஸோ இங்கே இருப்பேன்னு அவனை பார்க்கலான்னு வந்தேன்னு கன்னை பார்த்து யோதா சொல்ல அது சாரி நான் ரூம் கீயை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சாரிங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே கண் பார்க்குறான். இதுக்கு மேலே விட்டால் யோதா கிட்டலாம் சொல்லிடுவாங்க, சரி நான் ஓடிடுறேன்னு சொல்லி வா நம்ம போயிடலான்னு யோதா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக கோங்கோ 5 அமைதியாக என்னதாண்டா நடக்குது இவனுக்கு 2 பேருக்கு இடையிலன்னு சொல்ல வாயும் மூடுங்கடான்னு சொல்லி டோரை லாக் பண்ணிட்டு குடுன்னு கன் அப்படியே ஓடி போயிட்டான். கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்குடா, எனக்கு என்னமோ கண்ணுக்கு யோதாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணுது, நம்ம என்னதாண்டா பண்ணுறது ஒன்றும் புரியலன்னு சொல்லி இவனுங்க புலம்பிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு யோதா வந்துட்டான். வந்தவொடனே கீ எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க கன்னோட பேக்கில் வைக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் என் பேக்கில், உன் பேக்கில் நான் கீயை வைக்கிறேன், நீ தான் அப்பப்போ மறந்துடுவியே அதனால தான் சரியா அப்படின்னு சொல்ல ஓ
அப்படியா, சரி ஓகே, அப்போ நான் டாக் மட்டும் இல்லை, இப்போ நான் ஃபிஷ்ஷும் அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் கோல்டு பீஸ், நீ எல்லாமே தான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, என்னடா இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அவன் தலையில் கை வச்சுட்டு, இந்த பட்டி என்னை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டா, எனக்கு இந்த பட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்துட்டே இருக்கான். யோத்தாவும் ஒரு செகண்ட் கன் அப்படியே பார்த்துட்டே இருக்க, கன் யோத்தாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கும்போது க்ளோஸாக 2 பேரும் கண்ணு மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குதா. அப்போ தான் கன்னுக்கு அவனுக்கு 2 பேரும் சொன்னது அப்படியே ஞாபகம் வருது. நீ ஏன்டா யோத்தாவை பற்றி பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஒரு வேளை உனக்கு அவனை பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டவுடனே அவனுக்கு அப்படியே ஷாக் ஆச்சுல்ல, அதை அப்படியே ஞாபகத்துக்கு வர டக்குன்னு கை எடுத்துட்டான். அது வந்துன்னு சொல்லி வேகமாக போய் அப்படி போய் பெட்டில் உட்காந்துட்டான். அப்புறம் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஒரு கூல்ட்ரிங்க் செட் வந்து தரான், மில்க் ஷேக் மாதிரி இருக்குது. என்னோட பட்டிக்கு என்னோட ட்ரீட் இந்த அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, அவன் வாங்கி கையில் வச்சுக்கிறான். கொடு, நானே ஓப்பன் பண்ணி உனக்கு ஸ்ட்ராலாம் போட்டு தரேன்னு சொல்லி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி குடின்னு சொல்லி கொடுக்க அவன் குடிச்சிட்டே இருக்கான். உனக்கு பிடிச்சிருக்கா, நான் நிறையா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், நீ வேணும்னா எடுத்துக்கோ, எனக்கு ஷேர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி என்ன பேசுதுன்னு புரியாமல் அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டே இருக்கான். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்க, ஏன் உனக்கு கையில் நீ பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கண்ணு கேட்குறான். பட் என்ன இருந்தாலும் நீ பண்ணாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ இருக்கீல பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, என்னடா இவன் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வழியாக அவன் ஜூஸ் ஃபுல்லாக குடிச்சு அட்டையெல்லாம் அப்படி நசுங்கி போச்சு. டேபிள் மேலே வச்சுட்டு குடுக்குட்டு அப்படி போய் பெட்ஷீட்டை போத்திட்டு, ஐயோ அவனுக்கு சொன்னது திரும்ப திரும்ப ஞாபகம் வருது, யோத்தாவை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானுங்களேன்னு கண்ணங்கண்ணமாக அடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வேணாம், இதெல்லாம் இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஏதோ புலம்பிகிட்டே இருக்க, யோத்தா இதெல்லாம் பார்க்குறான். இன்னைக்கு என்னதான் ஆச்சு, இவன் பாட்டுக்கு ஏதோ புலம்பிட்டு இருக்கான்னு பார்க்க, தலகாணி எடுத்து மூஞ்சியில் வச்சு அப்படியே அமுக்கிட்டு படுத்து கிடக்குறான். அதை பார்க்கவும் யோத்தாக்கே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. குடிச்சிட்டு இருந்த கூல்ட்ரிங்க்ஸ் அங்கே கீழே வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்து ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கான் யோத்தா. இல்லை 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 இல்லைன்னு இவன் பாட்டுக்கு தனியாக சீக்கு வந்த சிக்கன் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். ஏய் என்னதாண்டா நடக்குதுங்கிற மாதிரி பக்கத்தில் போய் கேட்க, ஏதாவது ஆயிடுச்சா சொல்லுன்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி கண்ணு எஞ்சி உட்காந்துட்டான். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் நல்லா இருக்கேனே அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு அந்த பக்கம் போக, யோத்தா அவங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். என்னது, அது அப்படின்னு சொல்ல, அங்கே நம்ம அண்ணன் சொன்னால நியூட்டன், கண்ணுக்கு இருட்டுனா பயம், யோத்தாக்கு லவ்னா பயம் அப்படின்னு சொல்லி, ஸோ அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறான். நம்ம வேணால் ஒன்று பண்ணலாமா, அண்ணன் சொன்ன மாதிரி உனக்கு லவ்னா கொஞ்சம் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் அதை பற்றி இப்போ கேட்குற, உண்மையா இல்லையா அதை சொல்லு அப்படின்னு சொல்லிக்கான்னு கேட்க, யோதா அவனை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு இந்த மாதிரி கேட்குறேன்னு எனக்கு புரியல, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், நான் லவ்வில் நம்பிக்கை இல்லைன்னு மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். நீ எப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி உன்னோட லைஃப் உனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி தான் எனக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நிற்கிறான். பட் நீ லவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்ததே இல்லையாங்கிற மாதிரி கன் யோத்தாவை பார்த்து கேட்குறான். ஒரு வேளை உனக்கு லவ் மேலே நம்பிக்கை வந்தால் நம்ம ஒரு காம்படிட் பண்ணலாமா, என்னது, நம்ம 2 பேரோட பயத்துலேருந்து நம்ம வெளியே வரலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எப்படி வரணும் அப்படின்னு யோத்தா கேட்குறான். அது நீ லவ் பண்ணு, கண்டிப்பாக நீ லவ் பண்ணு, அப்போ புரியும்ல என்னன்னு, அதே மாதிரி என்னோடய லைஃப்பும் நான் லைட் இல்லாமல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன், நம்ம 2 பேரும் அதே மாதிரி பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டியை மிச்சப்படுத்தலாம்ல அப்படிங்கிற மாதிரி கன் சொல்கிறான். சொன்ன உடனே பக்கத்தில் போகிறான். நீ என்ன நினைக்கிற, நான் லவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியா? ஆமாம், அதான் நீ லவ்வில் பயம்னு சொன்ன, நான் டார்க்னா பயம், ஸோ நம்ம 2 பேரும் அதுலேருந்து வெளியே வரக்காக தான் நான் சொல்கிறேன்னு சொல்ல, கன்னோட பக்கத்தில் க்ளோஸாக யோத்தா போயிட்டே இருக்கான். எதுக்குடா இவன் பக்கத்தில் வர அப்படிங்கிற மாதிரி கன் அவனை பார்த்துட்டே இருக்க, யோத்தா இன்னும் க்ளோஸாக அவன் பக்கத்தில் போயிட்டே இருக்கான். ஐயோ இவன் விட்டா என்னடா இவ்வளோ க்ளோஸாக வராங்கிற மாதிரி கண்ணுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காக இவ்வளோ ஃபேஸை கிட்ட கொண்டு வர, நான் ஒரு டைம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி யோத்தா கேட்க, என்ன சொல்கிற எனக்கு புரியலன்னு சொல்ல, டக்குன்னு அவனுக்கு கிஸ் பண்ணிட்டான். இதை எதிர்பார்க்கவே இல்லை கன், ஷாக்காக அப்படியே இருக்க, இதுக்கு ஓகேனா சொல்லுடாங்கிற மாதிரி டீல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் யோத்தா. ஒரு செகண்ட் கண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எதுவுமே பேசாமல் அப்படியே யோத்தாவை அவன் பார்த்துட்டே இருக்க, யோத்தா அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் ஒரு வழியாக யூனிவர்சிட்டிக்கு வந்தாலும் அப்படியே கண் ஏதோ யோசிச்சிட்டே இருக்க, கோங்கும் ஃபையும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. என்னதாண்டா ஆச்சு அவனுக்கு, இவ்வளோ அமைதியாக இருக்கான், ஏன்னு கூப்பிட்டே இருக்காங்க, அவனுக்கு ஒன்றுமே புரியல. கண் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கையை தட்ட, டே ஃபை ஏன்டா பயப்பட வைக்கிற, என்னாச்சுடா உனக்கு, ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க, என்ன பிரச்சனை சொல்லு, எங்களோட கொஸ்டினை பற்றி யோசிக்கிறியா இல்லை வேறு ஏதாவது
போதும். இல்லை இல்லை, நேற்று நைட்டு ஒன்றுமே நடக்கலை. நான் ரூமுக்கு போனோடனே யோத்தாவும் வந்தானா, 2 பேரும் குளிச்சிட்டோம். அதாவது தனித்தனியாக குளித்தோம். அதுக்கப்புறம் தனித்தனியாக குளிச்சுட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான். நான் சீக்கிரம் தூங்கிட்டேன், அவன் லேட்டாக தூங்கினான். எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்ல, ஓ அப்படியா, புரியுதுடா. இது ஒரு வித்தியாசமாக இல்லையாடா கோங் அப்படின்னு ஃபை சொல்கிறான். கண்டிப்பாக இதில் என்னமோ இருக்குது. கண்டிப்பாக ஒருத்தன் பொய் சொல்கிறான். இந்த மாதிரி யாராவது பொய் சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? கண்டிப்பாக நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லியே ஆகணும். நீ மட்டும் சொல்லலைனா அப்படிங்கிற மாதிரி கண்ணு அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்க. அது நானும் யோத்தாவும் சொல்லுடா, நானும் யோத்தாவும் சொல்லுடாங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டே இருக்க. நாங்கள் 2 பேரும் ஒரு காம்படிட் பண்ணலான்னு நினச்சோம். காம்படிஷனா? என்னடா? அதை எனக்கு இருட்டுனா பயம், யோத்தாக்கு லவ்னா பயம். எங்கள் 2 பேர் பயத்துலேருந்து வெளியே வரக்கு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணுண்டா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டே இருக்க. இதெல்லாம் பேசும்போது உன் காது ஏண்டா செவந்து போயிருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நேற்று நைட் என்னமோ நடந்திருக்கு, நீ சொல்ல மாட்டேங்கிற, வேற என்னமோ இருக்குது சொல்லுடான்னு சொல்ல, இல்லைடா ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி ஒரு மாதிரி காதெல்லாம் பொத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். யோத்தா என்கிட்ட சொன்னால், அப்படி நான் லவ்லேருந்து வெளியே வந்துட்டேன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கேட்குறாங்க. அது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். உண்மையாகவே யோத்தா உன்னை பார்த்தாடா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஃபை கேட்க, ஆமாடா இதுதான் சொன்னான், அவன் சொன்னது இதுதான்னு சொல்ல, சரி நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு யோத்தாவை பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அதாவது அவன் கிஸ் பண்ணது அது எல்லாமே யோசிக்கிறான். அது ஒன்றும் இல்லைடா, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நாங்கள் 2 பேர் போய் தூங்கிட்டோம் தெரியுமா, இவ்வளோ தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் உடனே ஃபை சொல்கிறான், கண்டிப்பாக இவன் பொய் சொன்னானா இவனுக்கு ஏதாவதுன்னு சொல்ல, டேய் இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாதுடா, அம்மா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சீரியஸான சென்சிட்டிவான மேட்ரு, அப்போ நீ எதுக்கு பொய் சொல்கிற, உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஃபை கேட்குறான். என்னடா சொல்கிறதுன்னு சொல்லி அப்படியே அமைதியாக இருக்கான். நீ என்ன சொன்ன அவன்கிட்ட அதை சொல்லு, நீ அவனோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோங் கேட்குறான். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியலடா, போதும் இதுக்கு மேலே நீ யோசிக்க வேணாம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, லேட்டுன்னா உனக்கு தான் யோத்தாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஃபை சொல்கிறான். டே என்னடா சொல்கிறீங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி விடு, அது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, எனக்கு என்ன ஃபீலிங்ஸ்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேங்கிற மாதிரி ஒரு ஐபேடை கொடுத்து இதில் இருக்க கொஸ்டின்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்று பார்த்துட்ருக்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம்.